தங்கமயில என்னோட சேவிங்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ நேரில் போய் நான் எப்படி ரெடீம் பண்ணேன், என்ன வாங்கினேன், அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ, எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹே லவ்லீஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்பிள் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் தங்கமயில் ரெடம்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ரெடீம் பண்ணேன். ஸோ நம்மளோட சேவிங்ஸ் ஸ்கீம் முடிஞ்சு 30 டேஸ்க்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போயிட்டு போகும்போது நம்மளோட ஒரிஜினல் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனால் போதும். அது வந்து ஐடி கார்டு காட்ட சொல்லுவாங்கங்கிற மாதிரி அதில் மேனுவலில் இருந்துச்சு. பட் அங்கே என்னை வந்து கேட்கவே கிடையாது. ஸோ அவங்க ஷோரூம் போனதுமே வந்து டிஜிகோல்டு ரெடீம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது வேறு ஒரு கவுண்டர் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கே வந்து நம்மளோட டிஜிகோல்டு அக்கௌண்ட் டீட்டெயில் வாங்கிட்டு அவங்க எவ்வளோ ரெடெம்ஷன் இருக்குது, நம்ம சேவிங்ஸ் பண்ணது அப்படியே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதுலேருந்து மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணி ஜிஎஸ்டி ஆட் பண்ணி ஒரு டோட்டல் ரஃபாக கால்குலேட் பண்ணி கொடுத்தாங்க. என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜுவல் எடுக்கிறோன்னா அதுக்கு ரிலேட்டடாக போகலாம், இல்லை காயின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து காமிப்பாங்க. நாங்கள் வந்து என்ன வாங்குவோங்கிறத இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி கால்குலேஷனும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பையில தான் கொடுத்துருந்தாங்க. தங்கமயில் 34 வருட பாரம்பரியம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்களோட டிஜிகோல்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுக்குள்ள ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பில் இருக்குது. இன்னொரு பேம்ப்ளெட். இது வந்து எல்லாருக்குமே வச்சு கொடுத்தாங்க, ஊதுபத்தின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேக்கேஜிங்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போவே போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கேசஸை. ஸோ இந்த பேம்ப்ளெட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வசந்த பஞ்சமி அரௌண்ட் அந்த டைமில் போனதுனால இந்த பேம்ப்ளெட் கொடுத்துருந்தாங்க. வசந்த பஞ்சமிக்கு இருக்கிற டிஸ்கவுண்ட் பற்றி. அண்ட் இதில் தான் பில் இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து காமிக்கிறேன். அதோட கால்குலேஷன் பார்க்கலாம். இது வந்து ஊதுபத்தியே தான். வாவ், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. தங்கமயில், தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம், ஹரே கிருஷ்ணா. இந்த சைடும் அதே தான். பர்ஸ் ஓப்பன் பண்ணதும் உள்ளே வந்து இது மட்டும்தான் இருக்குது, ஒரு பாக்ஸ். ஸோ நான் காயின் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு லக்ஷ்மி காயின், டிஎம்ஜி போட்டிருக்கு, தங்கமயில் ஜுவல்லர்ஸ் 916. ஸோ 916 தான் போயிருந்தோம். அடுத்து இந்த காயின் ஒன்று தனியாக வாங்கியிருந்தோம். இந்த லக்ஷ்மி காயின் இன்னொன்று கிடையாது, இந்த காயின் வேரியண்ட்டு தான் இருக்குது, ஓகேவான்னு கேட்டாங்க. சரி ஓகே, அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பிக் பண்ணியாச்சு. நாங்கள் சேவ் பண்ண கிராமுக்கு டோட்டலாக ஒரே காயினா இல்லை பாராக வந்து கிடைக்கல. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து பார் தான் வாங்கலான்னு போயிருந்தேன். குட்டி பார் இல்லைனா வந்து பிஸ்கெட் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் வந்து கோல்டு பிஸ்கெட் பற்றி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சின்னதாக வாங்கிக்கலான்னு பார்த்தேன். பட் அங்கே கோல்டு காயின்ஸ் கலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு தங்கமயில் ஷோரூமில். எனக்கு வந்து இந்த லக்ஷ்மி அப்புறம் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு ஆப்ஷனும் கிடையாது காயின்ஸில். பார்ஸ் அண்ட் பிஸ்கெட் அந்த மாடலும் வந்து அந்த கிராம்ஸ்க்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. எனிவேஸ் இதுதான் பிக் பண்ணது. இப்போ வந்து பில் டீட்டெயில் பார்த்துடலாம். நான் சேவ் பண்ண டோட்டல் கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய கிடையாது, 5 கிராம்ஸ். காயினில் வந்து நான் ஃபிக்ஸ்டாக இருந்தேன், ஜுவல்லில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. காயின் பார்க்கும்போது எனக்கு பிஸ்கெட் இல்லை பார் வாங்கலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் போயிருந்தேன். பட் அங்கே வந்து 5 கிராமுக்கு வந்து பார்ஸ், குட்டி பார் மாதிரி பிஸ்கெட் அதெல்லாம் இல்லைன்ட்டாங்க. காயின்ஸுமே வந்து ஒரே காயினாக 5 கிராம்ஸ்க்கு வராது, நீங்கள் 4 கிராமுக்கு ஒரு காயினும் 1 கிராமுக்கு இன்னொரு காயின் அந்த மாதிரி தான் எடுத்துக்க முடியும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 4 கிராம்ஸ்க்கு நான் இந்த லக்ஷ்மி காயின் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் 1 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட் காயின் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதான் 1 கிராம், இது வந்து 4 கிராம், டோட்டலாக 5 கிராமு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் சேவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 6 கிராம்ஸ் டோட்டலாக சேவ் பண்ணுது. அண்ட் காயின்ஸ்க்கு வந்து அவங்க சொல்லிட்டாங்க 4% மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜிஎஸ்டி 5% எப்போ போல். அண்ட் நாங்கள் வந்து பே பண்ணது வந்து இந்த மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி இதுக்கு மட்டும்தான் வந்துட்டு பேமெண்ட் பண்ணினோம். காயின் எடுக்கிறதுங்கிறது நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜுவல் எடுக்கிறோன்னா தான் அதோட கிராம் எவ்வளோன்னு தெரியாது. ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும், டிஃபர் ஆகும். அப்போ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது அந்த நம்ம ஆசைப்பட்ட ஜுவல்லும் அடிஷ்னலாக நம்ம எடுக்கும்போது ஸோ கிராம்ஸ் கூட இருக்கும். அந்த கூட இருக்கிற கிராமுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம வந்து ஃபிக்ஸடாக 1 கிராம் சேவ் பண்ணிட்டோம், ஒரு 1/2 கிராம் இல்லை 1 கிராம் 2 கிராம்ஸ் தான் கரெக்டாக நம்ம அதுக்கு காயின் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். அந்த கான்செப்டில் தான் நான் வந்து இருந்தேன். ஸோ கரெக்டாக ரவுண்டாக 6 கிராம்ஸ் தான் நான் சேவ் பண்ணேன். அதுக்கு மேலே நான் சேவே பண்ணல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரேட்டும் வந்து பயங்கரமாக போயிடுச்சு. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 7500 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட்
நான் முடிக்கும் போது 15K டச் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து எப்படி போகுதுன்னே தெரியல. கண்டிப்பாக நான் வந்து காயினாக இல்லாமல் ஒரு நகை எடுக்கிறேன்னா டெஃபினட்டாக கதையே வேறு, மேக்கிங் சார்ஜஸே அதிகமாக தான் இருந்திருக்கும். காயினுங்கிறதுக்காக 4% மேக்கிங் சார்ஜஸ், அதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஸ்டோர்ஸில் 3%ன்னு நினைக்கிறேன் காயினுக்கு. கரெக்டாக தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஜிஎஸ்டி ஸ்டாண்டர்டாக 5% தான். ஸோ இது ரெண்டுத்துக்கு மட்டும் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3000 ரூபாய் வந்து நாங்கள் பே பண்ணோம் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் சேர்த்து. அவ்வளோதான். ஸோ நாங்கள் போன அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 13,145 ரூபா, 13,145 ருபீஸ். பட் நம்ம அன்னன்னைக்கு கோல்டு ரேட் வந்து கணக்கே கிடையாது. நீங்கள் இந்த டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம சேர்க்க அஃப்கோர்ஸ் நமக்கு அன்றைக்கான கோல்டு ரேட்டுக்கு தான் ஆட் ஆகும், போனஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட் ஆகும் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு. பட் நமக்கு வந்து நம்மளோட டேஷ்போர்ட்லேயே வரும் ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லிட்டு. அந்த ஆவரேஜ் ரேட்டு தான் நமக்கு கணக்கு அன்றைக்கான கோல்டு ரேட்டை விட. என்னோட ஆவரேஜ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10,652 ரூபா 42 பைசா. ஸோ இது வந்து நம்ம ஒருத்தருக்குமே வந்து மாறும். எது வச்சுன்னா நம்ம எப்போ ஜாயின் பண்ணோம், அந்த டைமில் என்ன ரேட் இருக்குது, ஸோ நம்ம சேவ் பண்ண எப்படி அந்த கோல்டு ப்ரிவேல் ஆகிற ப்ரைஸ் ஆவரேஜாக ஒரு ரேட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுக்கும். அது வந்து ஒரு அக்கௌண்ட் வைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண டைம் பொறுத்து மாறுது. நான் அதை ஆல்ரெடி இன்னொருத்தவங்களோட அக்கௌண்ட் வச்சும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆவரேஜ் ரேட் வச்சு தான் நமக்கு வந்து கேல்குலேஷனே நடக்குது. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்பீங்க, நம்ம வந்து ரெடீம் பண்ணுறது வந்து மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஜிஎஸ்டிலாம் வந்து பே பண்ணணுமா, இல்லை அதுலேயும் ஆஃபர் இருக்கா அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லலிதாவில் மட்டும்தான் நோ மேக்கிங் சார்ஜஸ், 0% மேக்கிங் சார்ஜஸ். ஜஸ்ட்டு நம்ம வந்து பிடிச்சதை எடுத்துக்கலாம். அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டோம்னா 11 months. அதுக்கு தான் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் மேக்கிங் சார்ஜஸ் டிஸ்கவுண்ட் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த தங்கமயில் டிஜிகோல்ட் ஸ்கீமில் மேக்கிங் சார்ஜஸ் டிஸ்கவுண்ட்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. நம்ம என்ன ஜுவல் எடுக்கிறோம், காயின் எடுக்கிறோமோ அதுக்கு வந்து என்ன மேக்கிங் சார்ஜஸ் வருமோ அதை நம்ம பே பண்ணி தான் ஆகணும், ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் எந்த வித டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. இதில் இருக்கிற ஒரே பெனிஃபிட் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ வேணால், எத்தனை டைம் வேணால், எப்போ வேணால், எங்கேருந்து வேணால் நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரெண்டாவது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாட்களுக்கு நமக்கு வந்து 5% பெனிஃபிட் வந்து தங்கமயில் வந்து அவங்க சார்பாக நமக்காக ஆட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பெனிஃபிட் தான். ஸோ அதுவுமே நம்ம நிறைய சேர்க்க தான் அந்த பெனிஃபிட்டும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி கம்மியாக சேர்க்கும் போது அந்த பெனிஃபிட் ஆப்வியஸாக கம்மியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து எனக்கு இந்த பெனிஃபிட்லாம் வேணாம்ப்பா, மேக்கிங் சார்ஜஸ் பெனிஃபிட் தான் வேணும் அப்படின்னா மற்ற ஸ்கீம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்ற இதில் மேக்கிங் சார்ஜஸ் இருக்காது, ஆனால் இந்த பெனிஃபிட் இருக்காது. ஸோ நான் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்ததில் இது வந்து ஒரு நல்ல பிளானாக தான் தெரியுது. ஏன்னா நான் வந்து 3,200 சில்லரை தான் நான் பே பண்ணேன். அண்ட் நான் வந்து எனக்கு பெனிஃபிட் ஆட் பண்ணது அவங்க சார்பாக எனக்கு என் அக்கௌண்ட்டில் ஆட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஜாஸ்தி தான். அந்த வகையில் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, அந்த மேக்கிங் சார்ஜஸ் இதுவும் வந்து கிட்டத்தட்ட மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணாத மாதிரி தான் ஒரு கணக்கு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த பிளான் ஓகே தான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு நச்சின 3 டிப்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து கோல்ட் சேவ் பண்ணுறதுக்கு, தங்கமயில சேவ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, நம்ம கோல்ட் சேவிங்ஸ் நம்ம கலெக்ஷனை வந்து பில் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஸ்மால். நீங்கள் வந்து கொஞ்சமாகவே ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து ஒரு எடுத்தோன்னே சவரன் கணக்கில் சேர்க்கணும், அக்குமுலேட் பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் 1 கிராம். 1 கிராம்லேருந்து ஆரம்பிங்க. 1 கிராமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் மலைப்பாக இருக்குது, ஓவர்வெல்மிங்காக இருக்குது அப்படின்னா 0.5 கிராம்ஸ், 1/2 கிராம்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா 1/2 கிராம்லேயே நம்ம சேவ் பண்ணி காயின் வாங்கலாம். இது வந்து என்னோட செகண்ட் டைம் பர்ச்சேஸ் ஃப்ரம் தங்கமயில். ஆனால் என்னோட ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படி இப்படின்னு தெரியல. இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. பட் இது வந்த புதுசில் வந்து எனக்கு எப்படி இருக்குமோ, எப்படி வந்து நம்ம அதை ரெடீம் பண்ணுறதோ, ஏன்னா சென்னையிலையும் அப்போ ஷோரூமே வரல. ஸோ எனக்கு ஐடியாவே கிடையாது. அதனால நான் 1/2 கிராம் தான் சேவ் பண்ணேன். அதை வந்து இம்மீடியட்டாக ரெடீமும் பண்ணிட்டேன் ஆன்லைன்லேயே. வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த டீட்டெயில்ஸ்க்கு. பட் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஏதோ ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது போக போக நமக்கு வந்து வழி தெரிஞ்சிடும். எனக்கு எப்படி பண்ணுறது தெரியலையே, எப்படி சேவ் பண்ணுறது தெரியலையே, ரேட்டு போயிட்டே இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா யோசிச்சுட்டே தான் இருக்கும், ரேட்டும் போயிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து நமக்கு க்ளூ கிடைக்கும், வழி கிடைக்கும். ஸோ அதுதான், அது வந்து நம்ம 1/2 கிராம்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அந்த 11 months பிளான் 330 daysக்கு 1/2 கிராம் சேர்க்கறதே நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இன்னும் தங்கமயில் டிஜிகோல்டில் டார்கெட்டும் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் 0.5 கிராம் வச்சுட்டு அப்பப்போ 100 ரூபாவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். சீரியஸாக சொல்கிறேன், என்னோட ஃபஸ்ட்டு பிளான் 100 ரூபா தான். நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கோல்டு சேவிங்ஸ் கம்ப்ளீட்லி புதுசு அப்படின்னா மலைப்பாக ஃபீல் பண்ண வேணாம். கோல்டு ரேட்டை பார்த்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1/2 கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு 1/2 கிராம் உங்கள் கலெக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். 1 கிராம் ஆயிடுச்சா, அப்புறம் 2 கிராம், அப்புறம் 3 கிராம்,
அப்படியே ஸ்லோவாக நம்ம வந்து ஒரு சவரன் நோக்கி போய்க்கலாம். இப்போ லெட்ஸே வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சவரன் வந்து 50,000 40,000 இருக்கும்போது வாங்கியிருக்கிறவங்களுக்கு இப்போ 1 lakh ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் டபுள். அப்போ லெட்ஸே நீங்கள் ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு கிராம் 15,000 ரூபான்னு வச்சுக்கோ. அந்த டைம்லேயே நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிராம் இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் அது 20,000 ஆகலாம், 25 ஆகலாம், 30 ஆகலாம். நமக்கு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், அதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. பட் நமக்கு அது ஒரு பெனிஃபிட் தான், ஒரு சேஃப்டி தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், பெருசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. செகண்ட் டிப் என்னென்னா 100 ரூபாவை சேவ் பண்ணுங்கள். லெட்ஸே வந்து நீங்கள் இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டீங்க, பில்ஸ் பே பண்ணிட்டீங்க, ஒரு 200 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு அது இல்லைனாலும் உங்களால் இந்த மாதத்தை ஓட்டிக்க முடியும் அப்படின்னா அந்த 200 ரூபாய் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு 1 வீக் பாருங்கள். இன்றைக்கி வந்து ரேட் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுதோ அன்றைக்கி டக்குன்னு அந்த 200 ரூபாவை வந்து டிஜிட்டல் சேவிங்ஸில் ஆட் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த 5% பெனிஃபிட் ஆகுது கிடைக்கும். இன்ஸ்டன்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தால் அந்த 200 ரூபாவே தான் இருக்கும். பட் நீங்கள் சொல்லலாம் 200 ரூபாய்க்கு ஆனால் 5% பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப கம்மி தான், அதுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து ஆடப் ஆகும். அட் எண்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தெரியும். பட் முதல் 75 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5% கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த 75 நாளைக்குள்ளவே ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேவ் பண்ணிட்டுறது நல்லது. அந்த பெனிஃபிட் நமக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் கம்மியாகவே சேவ் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் 1/2 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா 8,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 8,000 ரூபாயில் முடிஞ்ச அளவுக்கு 5,000 4,000 to 5,000க்குள்ள 75 நாளுக்குள்ள சேமிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி சேர்த்துருங்க. மீதியை வேணா நீங்கள் நெக்ஸ்ட் இதில் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு அந்த 5% பெனிஃபிட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஏன்னா அதுக்கு பிறகு இருக்கிற ஸ்லாட் வந்து 3.75%. இதுதான் சிம்பிள் 3 டிப்ஸ். ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனா மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸோ இதுதான் என்னோட தங்கமயில் பர்ச்சேஸ் சேவிங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் டைம் முடிவடைந்து விட்டது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் காயின் வாங்கினேன். செகண்ட் டைம் இப்போ 6 கிராம்ஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? டிஜிகோல்டு தங்கமயிலில் அப்படி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ரெடீம் பண்ணிட்டீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் கோல்டு சேவ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா இந்த டிஜிகோல்டு பற்றி நீங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் சேவ் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். உங்களை அந்த வீடியோக்குள்ளே பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ்.